ஒரு தனி மனிதன் எதற்காக நியூமராலஜியை பார்க்கணும்? ஏன் நியூமராலஜியை நம்பணும்? எண்கள் இல்லாம எதுவுமே இல்ல அப்படின்றது தான் ஒரு விஷயம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் அதில வந்து நியூமராலஜி இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்பர் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிடம்லாம் இப்ப நம்ம ராசி, கட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வெளிநாடுகள்லயும் பார்க்குறாங்க. ஆனா நியூமராலஜி அப்படின்னும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. 1லேருந்து 10 ஓகேவா? 0லேருந்து 9க்குள்ள தான் மொத்தமா. 1லேருந்து 10 கூட புரிதலுக்காக சொல்றது. 0லேருந்து 9 மொத்தமே 10 எண்கள் தான். ஸோ எல்லாமே கிரகங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதால, ஸோ கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கைய வந்து தீர்மானிக்குதுன்றது தான் ஜோதிடம் வந்து நம்ம சொல்றோம். ஸோ அதில எண்கள் அப்படின்னும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாம எண்கள வச்சு பலன் சொல்றதுக்கு நம்ம அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராசி கட்டமோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க ஃபோன் நம்பர், ஈவன் அவங்க சொல்ற நம்பர்ஸ் வச்சு கூட பலன் சொல்லலாம். நீங்க சொன்ன பிரசனம் அப்படின்றது, அவங்க பேசுற நேரத்த வச்சும் பலன் சொல்ல முடியும்.